அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபலூடாவில் நடுவில் கலரான லேயர் இருக்கும் இல்லையா, அது வந்து ஜெல்லி லேயர். அந்த ஜெல்லி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே ஜெல்லிக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ இது கூட நல்லா சூட்டில் இருக்க சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஜெலட்டின் தூளெல்லாம் கரையும். நீங்கள் எவ்வளோ ஜெல்லி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். ஜெலட்டின் தூளும் சர்க்கரையும் நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. சர்க்கரையும் ஜெலட்டின் தூள் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் 2 கலர் ஜெல்லி பண்ண போகிறேன். அதனால் இதை நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் 2ஆக பிரிச்சுட்டேன். ஒன்றில் வந்து பச்சை கலர் ஃபுட் கலரும் இன்னொன்றில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரும் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பச்சை கலர், அப்புறம் ஆரஞ்சு கலர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஆரஞ்சு கலர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணிடலாம். க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் ரெண்டுமே ரெடி ஆயிருக்கு. இப்போ இது ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஜெல்லி நல்லா செட் ஆனதுக்கப்புறம் வெளியிடுங்க. குறைஞ்சது 1லேருந்து 2 மணி நேரம் ஆகும். பாருங்கள், இதில் நான் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா தயாராகிடும். 1 ஹவராக நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், ஜெல்லி ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் கத்தி வச்சு சின்ன சின்னதாக கீரல் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஃபலூடா அசம்பிள் பண்ணும்போது இதை ஸ்பூனால் எடுத்துக்கலாம். ஃபலூடாவுக்கு ஊற்றக்கூடிய அந்த பால் மிக்சரை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ அதுக்கு 1 கப் பால் ஊற்றிக்கலாம். நல்லா சுண்டை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்த சில்லான பால். இந்த பால் மிக்சரை பிங்க் கலர் ஆக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா ரோஸ் மில்க் சிரப் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுர வர மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொடிச்ச சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நான் பொடிச்ச சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால ஃபைனலாக சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் சுகர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இன்னொரு சுற்றி எடுத்துக்கலாம். ஃபலூடாக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். சப்ஜா சீட்ஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் இப்போ நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக மாதுளம்பழம் அல்லது உங்களுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னா ஆப்பிள், அன்னாசி அந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சேமியா. நான் இன்றைக்கி ஃபலூடா சேமியா யூஸ் பண்ணல, நார்மல் சேமியா தான் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக டுட்டி ஃப்ரூட்டி. ஃபலூடாக்கு இது போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக சாப் பண்ண ட்ரை நட்ஸ். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே பண்ண ஜெல்லி. இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபலூடாவை அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் பச்சை கலர் ஜெல்லி ஆட் பண்ணுறேன். அப்புறமா சப்ஜா சீட்ஸ், மேலே கொஞ்சமாக சேமியா, அப்புறம் கொஞ்சமாக மாதுளம்பழம், அப்புறம் நம்மளோட ஆரஞ்சு கலர் ஜெல்லி, அப்புறம் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ், அப்புறம் ஒரு லேயர் டுட்டி ஃப்ரூட்டி,
மறுபடியும் ஒரு லேயர் கிரீன் கலர் ஜெல்லி, அப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக மாதுளம்பழம். இப்போ நம்ம அடித்து வச்சிருந்த பால் சேர்த்துக்கலாம். மேலே ஒரு லேயர் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துடலாம். ஃபைனலாக மேலே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம். மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டி வச்சிடலாம். ஃபைனலாக மேலே ஒரு செரி. நம்மளோட ஃபலூடா சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.